நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜனநாயக போராளிகள் கட்சி தொடர்பாக மக்கள் மத்தியில் குழப்ப நிலை காணப்பட்டது. இதன் பிரகாரம் பருத்தித்துறை பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவு நடைபெற்றது. இவ்வெரிவில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக போட்டியிட்டு பிரதேச சபைக்கு தெரிவான ஜனநாயக போராளிகள் கட்சியின் முக்கியஸ்தரும் கௌரவ பிரதேச சபை உறுப்பினருமான கணைச்செல்வன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக போராளிகள் கட்சி குடும்ப அரசியல் நோக்கி தமது நடவடிக்கைகளை நடத்தி செல்லவில்லை. ஆனால் மக்கள் அப்படி நினைத்தால் கட்சி நாம் ஒன்றும் செய்ய முடியாது என சாட்டம் சாட்டியுள்ளார். குடும்ப அரசியல் தொடர்பாக மக்கள் குறிப்பிடுகையில் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் பருத்தித்துறை பிரதேச சபையின் நாகர்கோவில் வட்டாரத்தில் வேட்பாளர் தெரிவு மற்றும் கிடைத்த மேலதிக ஆசன பங்கு பிரிப்பு தொடர்பாக ஏற்பட்ட சர்ச்சையே ஆகும் என மக்கள் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் மீதும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சுரேஷ்குமார் மீதும் குற்றம் சாட்டி வருகின்றனர். குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் அவ்வாறான எந்த ஒரு குற்றச்சாட்டுகள் இதுவரைக்கும் இல்லை. மக்கள் மத்தியில் அவ்வாறான குற்றச்சாட்டுகள் இல்லை. சில வேளையில் ஒவ்வொருத்தரும் தங்கள் மனதுக்குள் இருந்தபடியான அப்படியான கேள்விகள் எழுந்தால் அதுக்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் குடும்ப அரசியல் நோக்கி செல்வதாக இல்லை. குடும்பத்திலும் மக்கள் எதிர்பார்த்து இருக்கிறார்கள். அதுக்காக நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நேரடியாக போட்டியிட்டு தோல்வியிட்டவர்களுக்கு போனசாசனம் வழங்கப்பட்டிருக்கிறது, சொற்ப வாக்குகளை பெற்றவர்களுக்கு. ஆனால் இதைவிட நேரடியாக போட்டியிட்டு ஏனைய வட்டாரங்களில் போட்டியிட்டவர்கள் அதிக வாக்குகளை பெற்றவர்களுக்கு போனசாசனம் வழங்கப்படவில்லை. இதில் ஒரு முரண்பாடு இருக்கிறது. இதில் குறிப்பாக ஒரு விடயம் பருத்தித்துறை பிரதேச சபையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு 3 நியமன ஆசனங்கள். அதிலே 2 பேரை நிச்சயமாக பெண்களை அனுப்ப வேண்டிய ஒரு நிலை. ஆகவே கட்சி அந்த 2 பெண்கள் யார் என்பதை கட்சி முடிவு செய்யும். ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் அவர்கள் இங்கு வரவில்லை. காரணம் பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள் கூட தவிசாளத்தில் இடம்பெறும். எந்த ஒரு கட்சியுடைய தலைவர்களினாலும் இந்த ஆகவே நாங்கள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஜனநாயக போராளிகள் கட்சி தமிழ் அரசோடு இணைந்து மாகாண சபையில் போட்டியிடப் போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இல்லை இன்னைக்கு இடம்பெற்றது பருத்தித்துறை பிரதேசனுடைய தவிசாளர் இல்லை. இதற்கு முன்னர் பருத்தித்துறை நகர சபையிலே இடம்பெற்றிருந்தது. அதிலே நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய பேரவை ஊடகங்கள் தான் நாங்கள் ஆட்சி அமைத்திருக்கிறோம். ஆகவே இந்த கருத்தை தற்போதைக்கு ஏற்க முடியாது.